ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം 6வது സ്കന്ധത്തിലെ 9வது അധ്യായം. വ്യാസഭഗവാനാക്കും ജനമേജയനുക്ക് കഥ ചൊല്ലറാർ. അതിനാലെ വ്യാസ ഉവാച 1வது ശ്ലോകം. താം വേക്ഷ്യ വിപുലാപാംഗീം രഹശോകസമന്വിതാ ആഗണ്ഡലപ്രിയാം ഭാര്യാം விஸ்மிதஷ்டாப்ரவேத்ததா. ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற தன்னோடு பிரிய மனைவிய இந்திரன் பார்த்தார். இந்திரனை பார்க்கறதுக்கு மனைவி வந்திருக்கா. சங்கடத்தோடு கூடி இருக்கிற மனைவிய பார்த்துட்டு இந்திரன் அதிசயத்தோடு கூடிட்டு கேட்டார். 2வது ஸ்லோகம். கதமாத்ராகதா காந்தே கதம் ஞாதஸ்த்வயாஹ்யஹம் துர்ஜேய சர்வபூதானாம் சம்ஸ்திதோஸ்மி சுபானனே. பிரிய மனைவி, நீ இங்க எப்படி வந்தாய்? இங்க நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுண்டாய்? ஆருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கவாக்குமே சேரேன் நான் இங்க இந்த தாமரைக்குள்ள. அதுக்கு சஜி தேவி பதில் சொல்றா. அதாக்கும் ஷஜ்யுவாஜா. 3வது ஸ்லோகம். தேவா தேவ்யா பிரசாதேன ஞாதோஸ்யத்ய பவானிஹ புனஸ்தஸ்யா பிரசாதேன பிராப்தாஸ்மி த்வாம் திவஸ்பதே. தேவா, தேவேந்திரா, கணவா, அம்பாளோடு அனுகிரகத்தாலே ஆக்கும் நீங்கள் இங்கே இருக்கேள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா அந்த தேவியோடு கருணையால எனக்கு உங்ககிட்ட வரத்துக்கும் சாதிச்சுது. 4வது ஸ்லோகம். நஹுஷோ நாம ராஜர்ஷி ஸ்தாபிதோ பவதாசனே த்ரிதசைர்முனிபிஸ்சைவ சமாம் பாததி நித்யஷா. நகுஷன் அப்படிங்கிற ராஜாவியாக்கும் உங்களோட சிம்ஹாசனத்துல தேவர்களும் முனிகளும் எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சிருக்கா. இப்போதைய இந்திரன் நகுஷனாக்கும். அவன் டெய்லி என்ன உபதிரவிச்சுருக்கான். 5வது ஸ்லோகம். பதிம் மாம் குரு சார்வாங்கி துராசாஹம் சுராதிபம் ஏவம் வததி மாம் பாப்மா கிம் கரோமி பலார்தனா. அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்பு பண்றான். ரொம்ப அழகாயிருக்கியே, நீ என்ன கணவராயிட்டு சுவீகரிச்சுக்கோ. இப்போதைய தேவேந்திரன் நானாக்கும் இப்படின்னெல்லாம் அந்த துஷ்டன் எங்கிட்ட சொல்லறான். சத்ருக்களை இல்லாம பண்றவரே என்னோட கணவா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட சஜி தேவி கேட்டா. அதுக்கு இந்திரன் பதில் சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால இந்திர உவாச்ச. 6வது ஸ்லோகம். காலகாம்சி வராரோஹே சம்ஸ்திதோஸ்மி யத்ருச்சயா ததா த்வமபி கல்யாணி
സുസ്ഥിരം സ്വമനക്കുരു. അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് എനിക്ക് കാലം അനുകൂലമായിട്ട് வரத പ്രതീക്ഷിച്ചുണ്ട് ഇങ്ങ இருக்க வேண்டி வரது ആർക്കും தெரியாம ഒളിஞ்சு என்னோடு பிரம்மஹத்யா பாபத்தினாலியாக்கும் அப்படி நான் இப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கேன். அதனால மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற என்னோட மனைவி, நீ மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 7வது ஸ்லோகம். இத்யுக்தா தேன சா தேவி பதினாதி பிரசம்சிதா நிஸ்வசந்தியாஹதம் சக்ரம் வேபமானாதி துக்கிதா. புகழ்பெற்ற தன்னோடு கணவன் இப்படி சொன்னதை கேட்ட சஜிதேவி பெருமூச்சு விட்டுண்டு சங்கடப்பட்டு வரைச்சுண்டு இந்திரன் கிட்ட துக்கத்தோடு கூடி இப்படி சொன்னா. 8வது ஸ்லோகம். கதம் திஷ்டே மகாபாகா பாபாத்மா மாம் வஷானுகாம் கரிஷ்யதி மதோன்மத்தோ வரதானேன கர்விதா. நான் எப்படி வாழ்வேன்? பாபியான அவன் என்ன மனைவியாக்கிறதுக்கு பல வழியும் பார்த்துட்டு இருக்கான். வரம் கிடைச்சு கர்வத்தோடு கூடிட்டு உன்மத்தனாயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நகுஷன் என்ன காப்பாத்துறதுக்கு உங்களால தான் சாதிக்கும். 9வது ஸ்லோகம். தேவாஸ்ச முனயः சர்வே மாமுஜு தத்பயாகுலா தம் பஜஸ்வவராரோஹே தேவராஜம் ஸ்மராதுரம். நகுஷனை பயந்துண்டு தேவர்களும் முனிகளும் என்கிட்ட சொன்னா, ஏ அழகி, அந்த நகுஷ ராஜா கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சுக்கோ, அவங்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு பிரயோஜனம் இல்லை, அவன் சொல்லறபடி கேளு அப்படின்னு. 10வது ஸ்லோகம். ப்ருஹஸ்பதிஸ்து சத்ருக்ன பாடவோ பலவர்ஜிதா கதம் மாம் ரட்சிதும் சக்தோ பவேத் தேவானுகः சதா. சத்ரு சம்ஹாரத்துக்கு சக்தி இருக்கிற என்னோட கணவா, தேவகுரு ബ്രഹസ്പതി സൈന്യങ്ങളൊന്നും ഇല്ലാത്ത ഒരു ബ്രാഹ്മണനാക്കും. അവർക്ക് എന്നെ എപ്പടി കാപ്പാത്തുறதுக்கு സാധിക്കും? 11வது ശ്ലോകം. തസ്മാ ചിന്താസ്മി മഹദേ നാര്യഹം വശവർത്തിനേ അനാദാ കിം കരിഷ്യാമി விபரீதே விதௌ விபோ. அதனால நான் ரொம்ப கவலையாயிருக்கேன். சுவாதந்திரியம் இல்லாத ஒரு ஸ்திரீ ஆயிட்டேனே, நான் பயந்தாங்கொழியாயிருக்கேனே. விபோ, விதி அப்படிங்கிறது விபரீதமாயிருக்கே. அனாதையான நான் இனி என்ன செய்வேன்? இந்த எனக்கு நீ என்ன செய்யறதுக்கு சாதிக்கும்? 12வது ஸ்லோகம். நார்யஸ்ம்யஹம் ந குலடா தச்சித்தாதி பதிவ்ரதா நாஸ்தி மே சரணம் தத்ர யோ மாம் ரட்சதி துக்கிதாம். உங்களை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கிற பதிவிரதையான ஸ்திரீயாக்கும் நான் குலடை கிடையாது. எனக்கு ஆசிரயிக்கிறதுக்கோ என்ன காப்பாத்துறதுக்கோ யாருமே இங்கே இல்லை அப்படின்னு எல்லாம் சஜி தேவி சொன்னா. அதுக்கு இந்திரன் பதில் சொல்றார். 13வது ஸ்லோகம். இந்திர உவாச்ச. உபாயம் பிரப்ரவீம்யத்ய தம் குருஷ்வ வரானன ஷீலம் தே துக்கிதே காலே
பரித்ராதம் பவிஷ்யதி. அழகான என்னோட மனைவி, நான் இப்போ ஒரு வழி சொல்லறேன், நீ அது மாதிரி பண்ணு. துக்கிக்கிற டைமில் உன்னோட சுபாவம் அப்படிங்கிறத, அந்த சுபாவம் தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 14வது ஸ்லோகம். பரேண ரட்சிதானாரி நபவேச்ச பரிவ்ரதா உபாயை கோடிபி காமம் பின்ன சித்தாதி சஞ்சலா. அடுத்தவா காப்பாற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வேண்டாம். கோடிக்கணக்குக்கு உபாயங்கள் இருந்தா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லுவா. அதை சொன்னா நம்ம கேட்கணுமா, இதை சொன்னா கேட்கணுமா அப்படின்னு மனசுக்கு ஒரு ஸ்திரதை இல்லாம ஆயிடும். அதனால உனக்குன்னு மனசுக்கு ஒரு ஸ்டடி வேணும். 15வது ஸ்லோகம். ஷீலமேவ ஹி நாரீணாம் சதா ரட்சதி பாபத தஸ்மாத் த்வம் ஷீலமாஸ்தாய ஸ்திராபவ சுஜிஸ்மிதே. பாபத்திலேருந்து ஆசிரயமில்லாத ஒருவளை காப்பாத்துறது அவளோடு குணமாக்கும். அதனால நீ சத்ஸ்வபாவத்தை സ്വീകരിച്ചുണ്ട് உறுதியா நில்லு. 16வது ஸ்லோகம். யதா த்வாம் நஹுஷோ ராஜா பலாதாகர்ஷயேத்கலா ததா த்வம் சமயம் கிருத்வா குப்தம் வஞ்சய பூபதிம். எப்போ வாக்குமோ அந்த நகுஷ மகாராஜா உன்னை பலமாயிட்டு பிடிச்சுட்டு போறான், அப்போ நீ ரகசியமாயிட்டு வாக்குறுதி கொடுத்து அவனை ஏமாத்தனம். 17வது ஸ்லோகம். ஏகாந்தே தத் சமீபே த்வம் கத்வா வதமதாலசே ரிஷியானேன திவ்யேன மாமுபைஹி ஜகத்பதே. அந்த டைம்ல நீ பலதும் சொல்லி அவனை அட்ராக்ட் பண்ணணும். அவங்கிட்ட போய் சொல்லணும், ஜகத்பதே திவ்யமான ரிஷி வாகனத்துல வந்து என்ன பிராபி அப்படின்னு சொல்லணும். 18வது ஸ்லோகம். ஏவம் தவ வசே பிரீதா பவிஷ்யாமீதி மே விரதம் இதிதம் வத சுஸ்ரோணி ததாது பரிமோகிதா. இப்படி சந்தோஷத்தோடு கூடிட்டு உங்களுக்கு அடிபணையனம் அப்படின்னாக்கும் என்னோட விரதம் அப்படின்னு அவங்கிட்ட நீ சொல்லணும். அப்போது பூர்ணமாயிட்டு உங்ககிட்ட அட்ராக்ட் ஆயிட்டு அவன். 19வது ஸ்லோகம். காமாந்த சமுனிஞானே யோஜயிஷ்யதி பார்த்திவா அவசியம் தாபசோ பூபம் சாபதக்தம் கரிஷ்யதி. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஆசை வந்த அந்த நகுஷராஜா முனிவாகனத்துல வரணும்னாக்குமே நீ சொல்லறாய். அதனால மாமுனிகளை கூப்பிட்டு அவனை தூக்கிறதுக்கு சொல்லுவேன். மாமுனிகளை 4 பக்கமும் மாமுனிகள் தூக்க அவனை கொண்டு வரத்துக்கு அவன் சொல்லுவேன். வாகனத்தை சுமக்க சொல்லுவேன் மாமுனிகளை விட்டு. എന്നിട്ട് அதில் ஏறி உக்காந்துப்பேன். எത്ര பெரிய பாபமாக்குமது. அந்த தாபசர்களில் ஒரு மாமுனி அந்த ராஜாவை சபிச்சு அந்த தாபாக்னியில அவனை தகிப்பிச்சுப்பார் அப்படின்னு இந்திரன் சொல்றார். 20வது ஸ்லோகம். சாஹாயம் ஜகதம்பாதே கரிஷ்யதி ந சம்சய ஜகதம்பா பதஸ்மர்த்தோ சங்கடம் ந கதாச்சனா. அதுக்கு தேவையான ஹெல்ப்பு அம்பாள் செய்வள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஜெகதம்பிகையோடு பாதத்தை ஸ்மரிக்கிறவாளுக்கு ஒருபோதும் சங்கடம் உண்டாகாது அப்படின்னு தேவேந்திரன் மனைவியான சஜீதேவி கிட்ட சொன்னார். 21வது ஸ்லோகம்.
யதி ஜாயேத தச்சாபி ஞேயம் தத் ஸ்வஸ்தயே கில தஸ்மாத் சர்வ பிரயத்னேன மணிதீபாதிவாசினே. ஒருவேளை ஒரு சில சங்கடங்கள் இருந்தா கூட அது நன்மைக்காயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால எப்படியாவது அந்த மணி தீபத்தில் வசிக்கிற அம்பாளை நீ ஆராதிக்கணும் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றார். 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் சொல்லறதும் 22வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுமாக்கும். 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பஜத்வம் புவனேஷானே குருவாக்கியானுசாரதா. புவனேஸ்வரியான அந்த பிரபஞ்ச நாயிகைய குரு உபதேசம் அனுசரிச்சு பஜிச்சுக்கோ அப்படின்னு தேவேந்திரன் மனைவி கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்சா இத்யாக்யாதாசஜீதேன ஜகாமனகுஷம் பிரதி. இப்படி தேவேந்திரன் சொன்னதை கேட்ட ஷஜி தேவி நகுஷன் கிட்ட போனா அப்படின்னு வியாச பகவான் சொன்னார்.